Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரசாந்த் டைரிஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு கிளாசிக் ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் பைக் வாங்கிட்டு அந்த பைக்கை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோ பார்க்க போகிறோம். பைக்கை பற்றின மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு 3 சர்வீஸ் வரைக்கும் ஒரு 5000 இல்லை ஒரு 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம எப்படி வந்து இனிஷியலாக வந்து மெயின்டைன் பண்ணலாம், அதுக்கப்புறமே எப்படி மெயின்டைன் பண்ணலாம், அதே திரும்ப ஃபாலோ பண்ண போகிறோம். எப்படி வந்து ஒரு பைக்கை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்ரு தான் சொல்லிக்கிட்டு இருக்க போகிறேன். அதனால் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் கான்சியஸாக நோட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்லிங் பிஃபோர் ஃபஸ்ட் சர்வீஸ். நீங்கள் வண்டியை வாங்கி ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எப்படி வண்டியை ஹேண்டில் பண்ணுறீங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அப்போ வந்து நீங்கள் ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா ஓவராக வந்து நீங்கள் த்ராட்டில் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இன்ஜின் வந்து செட் ஆகணும். பைக் ஷோரூம்லேயே அதான் சொல்லியிருப்பாங்க, லாங் ரைட் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால் வந்துட்டு ஒரு 40 to 50, 60 அந்த ரேஞ்சிலேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். எதுவுமே ஹை த்ராட்டில் கொடுக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே புதுசாக இருக்கும். அதிகமாக நீங்கள் ஏன் த்ராட்டில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 500 கிலோமீட்டர்லேயே ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ரிவ்யூ வீடியோஸில் சொல்லியிருந்திருப்போம். இன்ஜினுக்குள்ளே வந்து புது இன்ஜினு ஏதாவது சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அது நம்ம ஹை த்ராட்டில் கொடுக்கும்போது எங்கேயாவது ஒரு இன்ஜின் பார்ட்டில் வந்து பட்டு டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் 500 கிலோமீட்டர்லேயே நம்ம வந்து இன்ஜின் ஆயிலை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் இருக்க அந்த டஸ்ட்டு சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அந்த ஆயிலோட வெளில வந்துடும். ஸோ அதுதான் ஒரு ப்ளஸ்ஸு இந்த ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு. ஸோ இந்த ஃபஸ்ட் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஹை த்ராட்டில் கொடுக்கக்கூடாது. ஒரு குழந்த மாதிரி வண்டியை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். நம்ம வந்து சென்னையிலேருந்து நாமக்கல்லேருந்து சென்னை வரைக்கும் ரைடு வந்திருப்போம். அதுவுமே 50 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வண்டியை நிறுத்தி தான் வந்தோம். 8 hours கிட்ட ஓட்டிட்டு வந்தோம். ஒரு 340 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு 8 hours கிட்ட ஓட்டு வந்தோம். ஏன்னா நம்ம நிறுத்தி வரணும், ஹை த்ராட்டில் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நார்மலாகவே ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போதே இன்ஜின் செம்மையாக ஹீட் ஆகுது. அப்போ 50 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம நிப்பாட்டும் போது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி ரொம்பவே கான்சியஸாக வந்தோம். அதனால் இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஃபஸ்ட் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் ரொம்பவே வண்டியை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு போட்டு அடிக்கிற மாதிரி ரேஷ் டிரைவிங்லாம் பண்ணிடாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பைக்கு வந்து நீங்கள் கையில் லைஃப் லாங் நீங்கள் பைக்கை வந்து வச்சுருக்க வரைக்குமே இந்த ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன கலர் பைக் வாங்கினாலும் சரி, அந்த கலரை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கான்சியஸாக இருங்க. எங்கேயுமே ஸ்க்ராட்ச்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அந்த கலரு, ஏன்னா இப்போ நிறைய கலர் எக்ஸ்பெஷலாக அந்த மேட் ஃபினிஷாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு கலரும் யூனிக்காக இருக்கும். அந்த கலர் நீங்கள் வந்து போக விட்றாதீங்க. மேட் ஃபினிஷ்னால் அது மேட் ஃபினிஷை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலைன்னா கிளாஸி ஃபினிஷாக மாறிடும். நீங்கள் எப்படி என்ன கிளாத் யூஸ் பண்ணீங்க முதற்கொண்டு, என்ன மாதிரி அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஷாம்புவா என்ன மாதிரி யூஸ் பண்ணிங்கிறதுலாம் கூட இருக்குது. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் எப்படி நீங்கள் மேட் ஃபினிஷ் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத தனியாக நான் வீடியோ கூட போடுறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து எப்படி நீங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கோம்னா, PPF கோட்டிங் போடலான்னு இருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கேரேஜ் எதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம செக் பண்ண வரைக்கும் மட்காட்டுக்கு வந்து போட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அதனால் நிறையா நான் சென்னையிலே தேடிக்கிட்டு இருக்கேன் எங்கே போடலான்னு சொல்லிட்டு. அமௌண்ட் வந்து ஒரு அரௌண்ட் 6Kலேருந்து ஒரு 9K 10Kக்குள்ளேனா நம்ம கொஞ்சம் பட்ஜெட்டாக இருக்கும். அதுக்கு மேலேனா வேணாம். மேட் ஃபினிஷில் போடணும். அதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ பெயிண்ட்டை வந்து முக்கியமாக நம்ம மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அப்போ தான் அந்த வண்டியை பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். அடுத்து 3வது பாட்டுக்கு போயிடலாம். செயின் மெயின்டெனன்ஸ் தான். நம்ம முன்னாடி கூட செயின் லூப்ரிகண்ட் அண்ட் செயின் கிளீனிங்லாம் போட்டிருப்போம். இது வந்து ஒரு எவ்ரி 300லேருந்து 500 கிலோமீட்டர் ஆர் 2 weeks ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செயினை க்ளீன் பண்ணி லூப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கும் லைஃப் வரும், வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், தேவையில்லாத நாய்ஸும் நம்ம கேட்காது. ஸோ இது செயின் கிளீனிங் அப்படிங்கிறது, லூப்ரிகன்ட்ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பைக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் எந்த டைமில் வந்து லூப் பண்ணலாம். நீங்கள் இருக்க ஒரு அந்த லேண்ட் சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக வந்து வண்டி யூஸ் பண்ணுற மாதிரி இல்லைன்னா நீங்கள் ஒரு 400-500 கிலோமீட்டர் ஒன்ஸ் பண்ணலாம். நம்ம சிட்டி ரொம்பவே டிராஃபிக்காக இருக்கும், நாய்ஸ் அதிகமாக இருக்கும், பொல்யூஷன் அதிகமாக இருக்கும், ஈஸியாக வந்து டஸ்ட் ஆகும். ஸோ நம்ம 2 weeks ஒன்ஸ்க்கு வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். 250-300 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். செயினில் டஸ்ட் அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் உடனே செயின் க்ளீன் பண்ணி லூப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ராயல் என்ஃபீல்டோட பிராண்டை யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும்.
அவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் ஓன் பைக்கு, அவங்களுக்கு இந்த பைக்கோட செயினுக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்து அவங்க கண்டிப்பாக மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதே லூப் பண்ணுங்கள். நம்ம செயின் லூப்போட அந்த டிஃப்ரென்ஸையும் நம்ம லூப் அந்த வீடியோவில் காமிச்சிருப்போம். அது வந்து ஜெல் டைப்பாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா செயினை நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ராயல் என்ஃபீல்டோட லூப் யூஸ் பண்ணுங்கள். செயின் கிளீனர் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. டீசல் கூட யூஸ் பண்ணலாம். நார்மல் டீசலில் கூட நம்ம செயினை க்ளீன் பண்ணலாம். அந்த டஸ்ட்லாம் வந்துடும். லூப்ரிகண்ட் வந்து கண்டிப்பாக ராயல் என்ஃபீல்டோட தான் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 150 ml வந்து 200 வந்துச்சு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் கிளச் வச்சுருப்பாங்க. கீர் வந்து ஈஸியாக போடுறதுக்கு. நம்ம ஆஃப் கிளச்சு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுல் கிளச்சு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபுல் கிளச்சை பிடிச்சி கீர் போடும்போது எனக்கு ஃபஸ்ட் கீர் போடும்போது மட்டும்தான் லைட்டாக ரேஸ்லேயே இருக்கனால ஃபஸ்ட் கீர் போடும்போது மட்டும்தான் ஒரு சவுண்டு வருது. செகண்ட் கீர், தேர்ட் கீர், ஃபோர்த் கீர்லாம் பார்த்தீங்கன்னா கீர் விழுறதே தெரில. ஸோ வந்து அந்த ஃபுல் கிளச்சிலேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு எப்படி டெலிவரி கொடுத்தாங்களோ அதுலேயே நீங்கள் கிளச்சை மட்டும் எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைக் மாடிஃபிகேஷன், எக்ஸாஸ்ட், முக்கியமாக எக்ஸாஸ்ட் வந்து நீங்கள் பைக் வாங்கி ஒரு 3 years 4 yearsக்கு நீங்கள் எக்ஸாஸ்ட் வந்து மாற்றிடாதீங்க. ஏன்னா ஒரு இன்ஜின் வாரண்டின்னு நமக்கு கொடுப்பாங்க 5 yearsக்கு வந்து. நீங்கள் எக்ஸாஸ்ட் போட்டிங்க, அதுக்கப்புறம் இன்ஜினில் ஏதாவது ஒரு எக்ஸாஸ்ட்னால இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் இன்ஜினில் வந்துச்சுனாலும் அவங்க வந்து வாரண்டி கிளைமே பண்ண முடியாது நம்ம பைக்கோட இன்ஜினுக்கு. நார்மலாக ஒரு 100cc பைக்கில் இன்ஜின் கை வச்சாலே எவ்வளோ செலவாகும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்குக்கு நார்மலாக பைக்கில் கை வச்சாலே எவ்வளோ செலவாகும், இன்ஜினில் கை வச்சா எவ்வளோ செலவாகும்னு பார்த்துக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இல்லை எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து பைக் வாங்கிட்டு எனக்கு எக்ஸாஸ்ட் போட்டு நான் த்ராட்டில் கொடுத்து ஓட்டியே ஆகணும், எனக்கு அதில் தான் ஹாப்பினஸ்னால் நீங்கள் தாராளமாக போகலாம். ஏன்னா மேக்ஸிமம் இன்ஜின் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் பைக்கோட பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாஸ்ட்லாம் மாற்றாமல் இருந்தீங்கன்னா ஒரு 2 years 3 yearsக்கு வந்து கஷ்டமாக ஸ்டாக்கில் எப்படி வந்ததோ அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அதை நீங்கள் ஓட்டி உங்களுக்கு போர் அடித்ததுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் மாடிஃபை பண்ணணும், எங்கெங்கெல்லாம் ஸ்டிக்கர் பண்ணணும் அப்படிலாம் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடிஃபை பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அலாய் போடுறதுனா அலாய் போட்டுக்கலாம், அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை லாங் போகிறப்ப மட்டும் நீங்கள் திரும்ப ஸ்டாக்கோட வந்ததும் மாற்றிக்கலாம். ஸ்போக் வீல் போட்டுக்கலாம், திரும்ப ஸ்டாக்கோட வந்து எக்ஸாஸ்ட்டாக போட்டுக்கலாம், அப்படி கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு நீங்கள் எக்ஸாஸ்ட்டை மட்டும் மாற்றிடாதீங்க. வேறு எந்த மாடிஃபிகேஷன் கூட பண்ணிக்கோங்க. ஹேண்டில் பார் மாற்றிக்கலாம், இல்லை லைட்டிங்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் எக்ஸாஸ்ட் மட்டும் மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. அப்படியே மாற்றினாலும் ஷோரூமில் வந்து நான் எக்ஸாஸ்ட் மாற்றினேங்கிறத சொல்லிடாதீங்க, நான் வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. நீங்கள் ஷோரூமில் சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணுங்கள், ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டே நீங்கள் போட்டு போய் சர்வீஸ் விடுங்க. அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ இல்லை 6 மாதத்துல ஏதாவது ஒரு பைக் பார்ட் வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம், மாற்ற வேண்டியதாக வரலாம். எந்த மாதிரி பார்ட்டாக நீங்கள் மாற்றுற மாதிரி இருந்தாலும் ஒரிஜினல் ப்ராடக்ட்டை மட்டும் வாங்கி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். எங்கேயுமே வந்து கம்மி ரேட்டில் சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எதுவும் மாற்றிடாதீங்க. அது பைக்கோட லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட் மாற்றினாலும் நீங்கள் ஒரிஜினல் ப்ராடக்ட் மாற்றுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் ஏரியா சொல்லிக்கிறேன், எது பண்ணாலும் நீங்களாக பண்ணாதீங்க. பைக் பற்றி தெரிஞ்சவங்க ஷோரூம்லேயோ இல்லை வந்து பைக் மெக்கானிக்கிட்டேயோ கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்த்து பண்ணுறேன்னு யூடியூப்லாம் பார்த்து ஏதாவது சொல்லி போட்டிருப்பாங்க. பட்டு அந்த மாதிரிலாம் பார்த்து நீங்கள் பைக்கில் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள். தெரியாத விஷயத்த புதுசாக பண்ணுறேன்னு பைக்கில் எங்கேயும் கை வச்சிடாதீங்க. அது வேறு எங்கேயாவது 2 செலவாக ஆகி முடிஞ்சிடலாம். அடுத்து மெயின்டெனன்ஸில் முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தான். நம்ம போடுற பெட்ரோல் தான் பைக்கோட மைலேஜை வந்து டிசைட் பண்ணக்கூடியது. நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம், நாமக்கல் சென்னை நயாராவில் போட்டு வந்தோம், 340 வந்துச்சு. இங்கே வந்து பாரத் பெட்ரோலுமே கொஞ்சம் கரைஞ்சிது. அதே மாதிரி ஹெச்பி பாரத் பெட்ரோல் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். நான் முடிஞ்ச வரைக்கும் இந்தியன் ஆயில் வந்து நான் அவாய்ட் தான் பண்ணுவேன். உங்களுக்கும் தெரியும், இந்தியன் ஆயில் வந்து ஸ்பீட் பெட்ரோல் போட்டாலும் சரி, நார்மல் போட்டாலும் சரி, ஓரளவுக்கு மேலே பர்ஃபார்மன்ஸ் இருக்காது, மைலேஜும் இருக்காதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த பெட்ரோல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அது நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஆனால் இந்தியன் ஆயில் மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். நான் ஷெல் இப்போ போட்டுட்ருக்கேன். ஷெல்லில் வந்துட்டு மைலேஜ் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷெல்லில் வந்து டேங்க் ஃபுல் பண்ணியிருக்கேன். எது நல்லாயிருக்கோ நான் அதையே ஃபாலோ பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஷெல்லா, நயாராவா இல்லை பாரத் பெட்ரோலியமா, ஹெச்பி, அந்த 4ல் ஏதோ ஒன்று நான் சூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அடுத்து பைக்கோட பர்ஃபார்மன்ஸில் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா டயரோட ஏர் ப்ரெஷர். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 32 மெயின்டைன் பண்ணுறேங்க, பின்னாடி 34 35 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஷோரூமில் அதான் அட்வைஸ் பண்ணாங்க. முடிஞ்ச வரைக்கும் நைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக வந்து யூஸ் பண்ணிங்கன்னா மேபி ஹீட்டிங் இஷ்யூ மேபி வரலாம். லாங் போகும்போது அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம். நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் அது கூலிங் ஏரு. நமக்கு எவ்வளோ வந்து லாங்காக போனாலும் கண்டினியூஸாக ஸ்ட்ரெச் பண்ணாலும் வந்து டயர் கூல் ஆகாது, பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நைட்ரஜன் யூஸ் பண்ணுங்கள். பெட்ரோல் பங்கில் N2 அப்படின்னு இருக்கும், அதான் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா. அதை வச்சு நீங்கள் டேங்க் ஃபுல் பண்ணிக்கோங்க. டயரை ஃபுல் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி
இருக்க டயரில் இருக்க ஏரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் பண்ணுங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் தான், பெருசாலாம் எதுவும் இல்லை, சின்ன சின்ன டிப்ஸு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் பைக்கோட பர்ஃபார்மன்ஸும் சரி, கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள்லாம் தவிர்க்கலாம். பைக்கை வந்து பார்த்துக்கிறது ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தான். ஸோ வந்து ஒரு பெட்டை வச்சு பார்த்துக்கிற மாதிரி தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. பெயிண்ட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். முக்கியமாக பெயிண்ட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். இன்ஜினில் வந்து எந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் சர்வீஸ்னு இல்லை, ஒரு 1500 கிலோமீட்டர் வரைக்கும் இன்ஜின் செட் ஆகிற வரைக்கும் ரொம்பவே ரேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க. ஸோ ஒரு 60-70 மெயின்டைன் பண்ணுங்கள். அதுலேயே இப்போல்லாம் அது ரீபானில் எக்கோ மூடுன்னு காமிக்கும். ஸோ அதில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ நான் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுடைய பாயிண்ட் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணால் அடுத்த வீடியோ நான் ஆட் பண்ணிடுறேன். மறக்காமல் ராயல் என்ஃபீல்ட் லவராக இருக்கட்டும், ட்ராவல் லவராக இருக்கட்டும், இல்லை ஹில்ஸ் ட்ரெக்கிங் லவராக இருக்கட்டும், எந்த மாதிரி பஸ் ட்ராவல் ட்ரெயின் லவர் யாராக இருந்தாலும் சரி, ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் தான், விளாக்ஸ் தான் போடுவோம். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறது வரைக்கும் எல்லாத்துக்கும் பாய்.